Hey Chingus, welcome to Drama Series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீப் டேல எபிசோட் நம்பர் 10. லாஸ்ட் எபிசோட்ல நைட் சர்ஜரி பண்றதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. இதுதான் அவங்களோட முதல் சர்ஜரி. கூடவே ப்ரொஃபஸரும் நின்னுட்டு இருக்காங்க. நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு. இப்போ நைஃப் பிடிச்ச உடனே நைட்டுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டே சொல்லியிருப்பாங்கல்ல, நான் யாரையுமே சாக விட மாட்டேன், ஒன்னே சாக விட மாட்டேன்னு. அதே மாதிரி ட்ரீம் சொல்லியிருப்பாங்க, நானும் சாக மாட்டேன், யாரையும் சாக விட மாட்டேன். என்னோட ஒருத்தையை காப்பாத்துறதுக்காக நீ எத்தனை பேரோட உயிரை பலி கொடுக்கலாம் நினைச்சிருக்க? ஒரு குழந்தைக்கு நீ பட்ட கஷ்டத்தை திருப்பி கொடுக்கலாம் நினைக்கிறியா? மனசாட்சியே இல்லாம பிஹேவ் பண்ணாது அப்படின்னு எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. அதனால என்னால இது முடியாது அப்படின்னு சர்ஜரியில இருந்து வெளியில ஓடி வந்திருப்பாங்க. ப்ரொஃபஸரும் நான் இந்த சர்ஜரி கண்டினியூ பண்றேன் அப்படின்னு கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வெளியில போய் பார்த்தா நைட் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஸரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான், ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிடாத, இல்லைன்னா உன்னால லீப் டே அன்னைக்கு சர்ஜரி ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு. நைட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா? அதை கேட்டோடனே ப்ரொஃபஸருக்கு ஷாக் ஆகுது. அப்படின்னா ட்ரீமும் உனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு ஆசையே இல்லையா? அவ லீப் டே அன்னைக்கு சாகணும்னு நினைக்கிறியான்னு. நைட்டும் இல்ல, யாருமே சாக மாட்டாங்க, என்னோட ஃபேமிலியில டேயோட ஃபேமிலியில யாருமே சாக மாட்டாங்க, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ப்ரொஃபஸருக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. நேரா யார்கிட்ட போவாங்க? ட்ரீம் கிட்ட. ட்ரீம் கிளாஸ் முடிஞ்சு வெளியில வந்துட்டு இருக்காங்களா? அப்ப நைட் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசல. சோ நைட் அவங்களோட லவ் சிம்பல் உண்டுல அந்த மாதிரி வைக்கிறாங்களா? உடனே ட்ரீமும் அதே மாதிரி வைக்கிறாங்க. சோ ரெண்டு பேருமே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. அதனால மேல மொட்டை மாடியில போய் நின்று பேசுறாங்க. அப்போ நைட் சொல்றாங்க, நான் அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஆபரேஷன் பண்ண போறேன், குழந்தைய வெளியில எடுக்க போறேன் அப்படின்றப்பதான் என்னோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உயிரை நான் வெளியில எடுக்க போறேன், அந்த நேரத்துல நான் சந்தோஷப்படணும், ஆனா என்னோட மனசு ரொம்ப லோன்லியா இருந்துச்சுன்னு. ட்ரீமும் நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டியான்னு கேக்குறதுக்கு நைட்டும் ஆமா, நான் கண்டிப்பா லீப் டே அன்னைக்கு என்னோட கர்ஸை இனி ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், இதை சரி பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு. ட்ரீமும் கண்டிப்பா வழி இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிப்போம். சோ இப்பவே நம்ம வார்ட் கிட்ட போலாம், டேயும் ஓசோனும் அங்கதான் இருக்காங்க, அவங்க மூணு பேர்டையுமே நம்ம பேசலான்னு. நைட்டும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சு தானே, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் லவ்வர்ஸ் ஆயிட்டோம் தானே அப்படின்னு கேட்டோன்னே ட்ரீம் கை எடுத்துட்டாங்க. நைட்டும் ஐயோ போச்சா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ட்ரீம் சொல்றாங்க, என்ன பப்பி மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தாண்டா அப்படின்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ ரெண்டு பேருக்கும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் வாட்டோட வீட்டுல தான் டேயும் ஓசோனும் இருக்காங்களா. டே ஓசோனுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. இப்ப மூணு பேருமே சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ட்ரீம். ட்ரீம் உள்ளவா அப்படின்னு கூப்பிடும்போது நைட் பின்னாடி நிக்கிறாங்க. டே அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தானா உடனே வாயை உம்முன்னு வச்சுக்கிறான். வாட்டும் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு பேரையுமே உட்கார வைக்கிறாங்க. இப்ப அஞ்சு பேருமே சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாச்சு. அப்போ ஓசோன் அவங்க சாப்பாடு டேக்கு கொடுக்க, டே ஓசோனுக்கு கொடுக்க, ட்ரீம் நைட்டுக்கு கொடுக்க, நைட் ட்ரீமுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நாலு பேருமே அவங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்களா. அதை பார்க்கும்போது வாட்க்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலியே இல்லையே. அதை ஓசோன் கண்டுபிடிப்பாங்க. அதனால ஓசோன் இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா வளருங்க சரியா அப்படின்றாங்களா. எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. அப்பதான் எல்லாருமே வாட்டுமே தனிமையில இருக்காங்க அப்படின்றத உணர்றாங்க. இப்போ வாட் சொல்றாங்க, உங்க எல்லாரும் கூட இருந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னைக்குதான் நான் ஹாப்பியா இருக்கேன்னு. சோ ஒரு வழியா எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு முடிச்சாச்சா. அதுக்கப்புறமா ட்ரீமையும் ஓசோனையும் டிராயிங் வரைகிறதுக்காக விட்டுட்டு டேயும் நைட்டும் பேசுறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காங்க. நைட் கேக்குறாங்க, ஏதாவது ஒரு வழியை நீ கண்டுபிடிச்சியான்னு. டேயும் இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல, ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்னு. நைட்டும் ஓசோனோட டிராயிங் என்கிட்ட கொடுக்குறியா, நான் ஒரு தடவை செக் பண்ணவான்னு. உடனே டே கிண்டல் அடிக்கிறாங்க, இப்ப மட்டும் உனக்கு டைம் இருக்கும் என் அண்ணனோட டிராயிங்க பாக்குறதுக்காக அப்படின்னு கேட்க நைட்டும் சரி நான் சாரி சொல்றேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது சாரின்னு. டேயும் சரி நானும் சாரி சொல்லிக்கிறேன், உன்கிட்ட அந்த மாதிரி ஹாஷா பிஹேவ் பண்ணிருக்க கூடாதுன்னு. நைட்டும் நீ ஒன்னும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. டேயும் அப்படியா, அப்படின்னா நான் லைஃப் டைம் கோபமா இருக்கலாமான்னு கேட்க நைட்டும் என்னடா பேசிட்டு இருக்க பைத்தியக்காரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ வாட் வந்துட்டாங்க, போதும் போதும் நீங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேர்கிட்டே நான் ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு இதுல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் ஃபர்ஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது. ப்ரொஃபசர் உங்க ரெண்டு பேரோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல, அதுக்கப்புறமா தான் இந்த டாக்குமெண்ட் நான் அனுப்பினேன். அவன் லீப் டேவை எப்படி யூஸ் பண்ணா அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் அனுப்புறேன். ஆனா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெடிக்கல் லைசன்ஸையே வாங்கி வச்சுட்டு எனக்கு லைஃபையே அழிச்சு அனுப்பிட்டாங்க. ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இப்போ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே இருக்கீங்க, அதனால உங்க ரெண்டு பேரையுமே கவுன்சில் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவன் யாரு அப்படின்னு உண்மையை வெளியில காட்டணும், அவனோட ஃபேமிலிக்கு அவன் யாரு அப்படின்றத காட்டணும். அவன் ஜெயில இருக்க வேண்டிய ரெண்டு ஃபேமிலியை கொலை பண்ணிருக்கான், அவன் ஜெயில தான் இருக்கணும். சோ இதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்களா. டேயும் நைட்டும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில போய் நின்று பேசுறாங்க. அப்ப நைட் சொல்றாங்க, அவர் சொல்ற மாதிரி நம்ம அவரை பழி வாங்குறதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், வேணா இதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு. டேயும் உனக்கு
பழி வாங்குறதுக்கு இஷ்டமே இல்லையா? அவர் நம்ம ஃபேமிலியை அழிச்சிருக்காருன்னு. நைட்டும் உண்மைதான், அவர் நம்ம ஃபேமிலியை அழிச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசணுமா, இல்லனா ஓசோனையும் ட்ரீமையும் எப்படி காப்பாத்தணும் அப்படின்ற விஷயங்களை பத்தி பேசணுமா? நடந்து முடிஞ்சதை பத்தி விட்டுடு, இனி நடக்க போறதை பத்தி பேசலாம். ஒருவேளை ப்ரொஃபசர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு, அந்த நேரத்துல நம்ம இதை யூஸ் பண்ணி அவரை மிரட்டுறதுக்காக வச்சுக்கலாம். மத்தபடி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் கிளற வேண்டாம். இப்போதைக்கு நம்ம ஓசோனோட உயிரையும் ட்ரீமோட உயிரையும் காப்பாத்தணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு. டேயும் நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப நைட் ட்ரீமை வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. ட்ரீம் ஓசோனோட டிராயிங்க பார்த்துட்டு இதுல எனக்கு எதுவுமே புரியல, 6 ஸ்டார் இருக்கு, 2025 அப்படின்ற இயர் இருக்கு, இதை தவிர வேற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களா. நைட்டும் இன்னைக்கு ரொம்பலாம் யோசிக்காத, குளிச்சுட்டு போய் தூங்கு, நாளைக்கு காலையில ஃபுல்லா டைம் இருக்கு, அப்ப நம்ம யோசிச்சுக்கலான்னு. அப்பதான் ட்ரீம் உட்காந்து கிளாக்கே பார்த்துட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த டிராயிங்க வச்சு பாக்குறாங்க, அந்த கிளாக் மாதிரியே டிராயிங்கோட ஸ்டார்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்கு. அதாவது பெரிய முள் எங்க ஆரம்பிக்குது முடியுது அப்படின்ற கணக்கு, சின்ன முள் எங்க ஆரம்பிக்குது முடியுது அப்படின்ற கணக்கு, அந்த நொடி முள் இருக்குல்ல அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்ற இப்படி 6 புள்ளி 3 டைரக்ஷன் 6 பர்சன்ஸ், இதுதான் இந்த ஸ்டார்ஸ் மீன் பண்ணுது அப்படின்றத ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த விஷயத்த நைட் கிட்ட சொல்லி நைட் எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்டாகணும். இந்த பேப்பரை யார் 4ஆ மடிச்சதுன்னு கேக்குறாங்க. ஏன்னா அது 4ஆ மடிச்சு கரெக்டான பொசிஷன்ல வச்சாதான், இந்த 12 6 3 9 இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டான பொசிஷன்ல வச்சா மட்டும்தான் கிளாக் டைரக்ஷன் இருக்கும். சோ இதை யாரோ ஒரு ஆள் அதுக்கேத்த மாதிரி மடிச்சிருக்காங்க. இதை யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது ஓசோன் தான் அதை பண்ணது அப்படின்னு சொல்றாங்களா. டே கிட்ட நீ அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணியான்னு கேட்க டே சொல்றாங்க, இதை ஓசோனோட பெர்மிஷன் இல்லாம தொடக்கூட முடியாது, அப்புறம் எப்படி நான் பண்ணிருப்பேன்னு. ஓட்டும் நான் சத்தியமா இதை தொடலன்னு சொல்றாங்க. ட்ரீமும் தொடல, நைட்டும் தொடல. சோ இதை கன்ஃபார்மா ஓசோன் தான் பண்ணாங்களான்னு கேக்குறதுக்கு ஓசோன் ஆமான்னு சொல்றாங்க. யார் சொல்லி பண்ண, நீயாவே பண்ணியான்னு கேக்குறதுக்கு இல்ல ஸ்டார் சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொல்றாங்க. சோ இவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த டிராயிங்ல இருக்குது ஸ்டார் சொல்லி பண்ணது, அதனால இது லீப் டே கூட ரிலேட்டபிளா தான் இருக்கும்னு. சோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது 12:15 அதாவது 12 மணி 15 நிமிஷம் இதை தான் மீன் பண்ணுது, டைமிங்க தான் இது மீன் பண்ணுது அப்படின்றது. சோ லீப் டே 12:15க்கு தான் வரப்போகுதா, அந்த டைமிங்ல தான் சாவு நடக்க போகுதா அப்படின்னு ட்ரீம் கேக்குறாங்களா. நைட்டும் இதை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இந்த பேப்பரை வச்சுட்டு இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு உடனே ஓசன் கோச்சுக்கிறாங்க. ட்ரீம் நைட்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்களா. நைட்டும் நான் இதை ஃபுல்லா நம்ப கூடாதுன்னு சொல்லல, இதை நம்பலாம், ஆனா ஸ்டார்ஸ் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் வச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன். இதை நம்பலான்னு அதுக்கப்புறமா தான் ஓசோன் நார்மல் ஆகுறாங்க. இப்போ டேயும் இந்த டைமிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னு வாட் சொல்றாங்க. லீப் டே டைமிங் குறிச்சிருச்சு அப்படின்னா சாவு நடக்கணும்னா நடந்தே தீரும். சோ அதை யாராலையுமே மாத்த முடியாதுன்னு எல்லாருமே இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. வாட்டும் அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு, என்னன்னு கேட்ட உடனே ஒரு போர்டு முன்னாடி கூட்டிட்டு போய் நிக்க வச்சாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீப் டே பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சாவு வேணும், அதை நம்ம அதுக்கே கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. டேயும் என்ன சொல்றீங்க, ஓசோனை பலி கொடுக்க சொல்றீங்களான்னு கேக்குறதுக்கு நைட்டும் இல்ல கொஞ்சம் தெளிவா கேளு, அவர் சொல்றத முழுசா கேளுன்னு சொல்றாங்க. அப்போ வாட்டும் ஆமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேக்கான டெத்தை கிரியேட் பண்ணலாம். இவங்க செத்து போயிட்டாங்க, ட்ரீமும் ஓசோனும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு லீப் டேயை நம்ப வைக்கலாம். சோ லீப் டே அதை நம்பி கடந்து போயிடும்ல, அதுக்கப்புறமா நம்ம இவங்கள உயிரோடி கொண்டு வரலான்னு. டேயும் நீங்க என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பாசிபிளான்னு கேக்குறதுக்கு நைட் சொல்றாங்க ஆமா பாசிபிலிட்டி இருக்கு, அது அவரே சொல்லுவாருன்னு. வாட்டும் ஆமா ட்ரக்ஸ் இருக்கு, அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி நம்ம மூச்சை கொஞ்ச நேரத்துக்கு அடக்கி வைக்கலாம், ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆளை செத்தவங்க மாதிரி நம்மளால காட்ட முடியும். சோ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஓசோன் பயந்து போயிடுறாங்க. டேயும் இல்ல இதனால முடியாது, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க என்னால முடியாதுன்றாங்க. நைட்டும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ரிசர்ச்சை பண்ணிருக்காங்க, சக்சஸும் அடைஞ்சிருக்காங்கன்னு. வாட்டும் ஆமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 12:15க்கு தான் அந்த லீப் டே வரப்போகுது. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15:10க்கு ஓசோனுக்கும் ட்ரீமுக்கும் அந்த ட்ரக்கை கொடுக்கலாம். சோ அதுபடி அவங்க 2 பேருமே மயக்கமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா 12:15 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு ஆளோட உயிரை 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா 12:10க்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டா போதும், 12:15க்கு லீப் டே கடந்து போனதுக்கு அப்புறமா 12:16க்கே நம்ம இவங்களை உயிரோடி கொண்டு வந்துடலாம். சோ ஒரு 6 செகண்ட் மட்டும் தான் நம்ம அவங்களோட மூச்சை அடக்கி வைக்க போறோம்னு. டேயும் அது எதுக்காக 6 நிமிஷம் பண்ணணும், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணி அடுத்த நிமிஷமே அவங்கள முழிக்க வைக்க முடியாதான்னு கேக்குறதுக்கு நைட் சொல்றாங்க மனுஷங்களோட உடம்பு இறந்து போனா கூட அவங்களோட மூளை 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு உயிரோடு தான் இருக்கும். சோ அவங்களோட மூளை உயிரோடு இருக்கிறது வரைக்கும் ஒரு மனுஷனை இறந்தவங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் லீப் டே நம்ம ஏமாத்தணும் அப்படின்னா அவங்களோட மூளை ஆக்சிஜன் எடுக்கிறத ஸ்டாப் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு.
ஓசோன் இன்னும் பயப்படுறாங்க. டேயும் எனக்கு இது சரியா வரும் அப்படின்றது தோணவே இல்லைன்னு சொல்றாங்களா. நைட்டும் கொஞ்சம் யோசி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேயும் நைட்டும் மட்டும் தனியா வந்து பேசுறாங்க. அப்போ டே சொல்றாங்க, என்னால முடியவே முடியாது, ஓசோன் மேல அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் என்னால பண்ணவே முடியாதுன்னு. நைட்டும், நான் மட்டும் என்ன ட்ரீம் மேல அந்த டெஸ்ட பண்ணணும்னா பண்ண சொல்றேன், இது தவிர நமக்கு வேற வழி கிடையாது, இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி எனக்கு தோணுது, இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறதுக்கு டே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் வேற வழி இல்லைன்னு. இப்ப ராத்திரி ஆயாச்சு. நைட் நிறைய புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காங்களா. ட்ரீம் போயிட்டு இன்னும் நீ முழிச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறதுக்கு நைட்டும், ஆமா நீ போய் தூங்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரீமும், எப்படி உன்னால உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும், இவ்வளோலாம் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. நைட்டு, நான் மட்டும் கஷ்டப்படல, இந்த ஹரிகானே பக்கத்துல இவனு சேர்ந்துதான் கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப நான் புக்கு படிச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் ஸ்டார்ஸ் என்ன பேசுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒரே முடிவோட தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணி யாரோட உயிரும் போகாம இந்த லீப் டே கடந்து வரணும் அப்படின்றதுக்காக. அடுத்த நாள் காலையில நைட் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே டே கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஸ்ட்ரிஞ்ச் எல்லாம் தேவைப்படும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். சோ அதுக்காக நம்ம ப்ரொஃபஸரோட வீட்டை தான் சூஸ் பண்ண முடியும். இதை சேஃபான இடத்துல பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஸரோட வீடு தான் கரெக்டா இருக்கும். அவரு இப்ப டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரால நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு கொடுக்க முடியும்னு. டேயும், ஆனா அவர் எப்படி இதுக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு கேக்குறதுக்கு நைட், நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாட்டும் அவங்க வந்துடுறாங்களா. நானும் ஒரு டாக்டர் தானே, சோ இந்த ப்ரொசீஜரை நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டும், இல்ல வேண்டாம், நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கலாம், எப்படி பார்த்தாலுமே நம்ம 6 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும், ஸ்டார்ஸ் அதை தான் சொல்லியிருக்கு, சோ நம்ம அவரை இது கூட இன்க்ளூட் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஓசோனை தான் பாக்குறாங்க. ஓசோன் கிட்ட இனி ஏதாவது ஸ்டார்ஸ் பேசினாதான் நமக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்றதுக்காக. சோ இதுக்கப்புறமா நைட் போயிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட பேசுறாங்க. ப்ரொஃபஸர், இல்ல நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இது ரொம்பவே ரிஸ்கி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் வாட்மே டே கிட்ட கேக்குறாங்க, ஒருவேளை ப்ரொஃபஸர் ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, அவன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், அவனுக்கா இருந்துச்சுன்னா பண்ணுவான், நமக்கு எப்படி அவன் ஹெல்ப் பண்ணுவான், இதுல அவனுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடையாதுன்னு. அதுக்கு டே சொல்றாங்க, ஒருவேளை அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு அவரை மிரட்டலாம், அப்படிதான் கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு தானே. அதே மாதிரி நைட் அந்த பக்கம் மிரட்டல ஜஸ்ட் சொல்லி பாக்குறாங்க, நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டாமா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கு பிராயச்சித்தமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ப்ரொஃபஸர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நைட் டேக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களா. டேயும், எதனால அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணு பண்ணலாம், நானும் உன் கூட வந்து அவரோட வீட்லயே போய் பேசலாம், அவரோட வீட்டுக்கே நம்ம டைரக்டா போயிட்டோம்னு வச்சுக்கோயே, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம சொல்லிடுவோமா அப்படின்னு பயம் இருக்கும்ல, அந்த பயத்திலே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லுவாருன்னு. நைட்டும், இல்ல வேண்டாம் நான் மட்டும் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு டேயும், இல்ல இல்ல நானும் வாட்டும் வருவோம், எங்க எல்லாரையும் பார்த்தாதான் அவரு பயப்படுவாரு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ப்ரொஃபஸரோட வீட்டு முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப ப்ரொஃபஸர் அடுத்த நாள் காலையில அவங்க பொண்ணு எப்பவும் போல ஸ்கூலுக்கு விடுறதுக்காக கூட்டிட்டு வராங்களா. அப்போ வாட் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாங்க, பின்னாடியே கும்பலா எல்லாரும் போய் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ப்ரொஃபஸருக்கு ஷாக் ஆகுது. ப்ரொஃபஸரோட பொண்ணு, அப்பா அவங்க எல்லாம் யாரு, அவரே எனக்கு தெரியும், அவர் உங்களோட ஃப்ரெண்டு, அன்னைக்கு பார்த்தோம்ல அவரு தானே, வேற எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ வாட், ப்ரொஃபஸர் வெளியில வா, நான் கூட கொஞ்சம் தனியா பேசுறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ப்ரொஃபஸர் அவங்க பொண்ணு கிட்ட, நீ இங்கே வெயிட் பண்ணு, இது சேஃபான ஆட்கள் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா என்ன அம்மாக்கு கால் பண்ணி வீட்டை பூட்ட சொல்லு, வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுன்னு. ப்ரொஃபஸரோட பொண்ணு, அப்ப நீங்க போகாதீங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்களா. ப்ரொஃபஸரும், நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதை மட்டும் பண்ணு, அம்மா என்ன நடந்தாலும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு கீழே இறங்கி போறாங்க. சோ அவங்க பொண்ணு அம்மாவுக்கு கால் பண்றாங்களா, ஆனா அவங்க அம்மா காலை அட்டன் பண்ணல, அவங்களுக்கு போன் அடிச்சு சத்தமே கேட்கல. அதே நேரத்துல இந்த பக்கம் வார்ட் ப்ரொஃபஸரை பிடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க, இந்த பசங்களோட லைஃப் நாசமானதுக்கு நீ தான் காரணம், ஆனா இவங்களுக்கு எதுக்காக நீ இப்ப ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை நீ மட்டும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோயே, உன்னை பத்தின உண்மைகளை நான் உன்னோட ஃபேமிலிக்கே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க மொபைல பாக்குறாங்க, என்ன இவ போன் பண்ணிருக்கா, இவ கிளம்பிட்டா தானே அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்களா. அப்போ வாட் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயங்களையுமே கேட்டுடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ இந்த வாட் சும்மா இருக்காம, இதுதான் சான்ஸ் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நீங்களும் உங்களோட பொண்ணு உயிரோடு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த 2 பசங்களோட ஃபேமிலியை உன்னோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருக்காரு, அதனால தானே
இவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப ப்ரொஃபஸரோட பொண்ணுமே ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் கிட்ட போயிடுறாங்க. ப்ரொஃபஸரும் நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா அவங்க ஒய்ஃப் உள்ள போகவே இல்ல. இங்க என்ன நடக்குது, உண்மை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே டே சொல்றாங்க, ஆமா அதுதான் உண்மை, எங்களோட ஃபேமிலியில எல்லாரையுமே அவரு தான் கொலை பண்ணாரு, லீப் டேல இருந்து அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு, எங்களை நம்புங்கன்னு. நைட்ரோ டே சும்மா இரு, இதுக்காக நம்ம இங்க வரல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்தோம், இது நமக்கு ஹெல்ப் பண்ணவே செய்யாதுன்னு. அப்போ வாட் சும்மா இருக்காம நீங்க ஒவ்வொரு தடவையுமே நோட் பண்ணி பாத்திருக்கீங்களா, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு காலையில எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வருவாரு. அது எங்க தெரியுமா, இந்த 2 பசங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த கலரையே பாக்குறதுக்காக தான். அதனாலதான் அவன் பிறந்தநாள் அன்னைக்கு எப்பவுமே வெளியில போயிட்டு வரான். ஒவ்வொரு லீப் டே அன்னைக்கு இவனோட ஃபேமிலி மெம்பர்ல யாராவது ஒரு ஆள் இறந்து போகணும், ஆனா அதை சரி பண்றதுக்காக தான் அவன் இந்த 2 பசங்களோட அம்மாக்களை பிப்ரவரி 29 அன்னைக்கு பிரசவிக்க வச்சிருக்கான். இந்த 2 பேரோட ஃபேமிலியில ஒருத்தருமே உயிரோடு இல்லாம இருக்கிறது காரணமே இவன் தான் அப்படின்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறமா என்ன உண்மை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் ப்ரொஃபஸரை புடிச்சு வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஆனா திரும்ப திரும்ப கேட்ட உடனே எல்லா உண்மைகளுமே சொல்லிட்டாங்க. ஆமா உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், அதுக்காக தான் இதை பண்ணேன்னு. இதை கேட்ட உடனே அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ப்ரொஃபஸருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் நைட் புடிச்சு எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கா, அங்க போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசியாச்சு, இனி அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சுதான் நம்ம மிரட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப மிரட்டுறதுக்கு எதுவுமே இல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு அதுக்கு தான் அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க போய் அவரோட நேமே எல்லாருக்கும் சொல்லிடுவோம்னு சொல்லுவோம், அப்ப அவரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு. நைட்டும் நீங்க எல்லாரும் திருந்தவே மாட்டீங்க, எப்படிடா பண்றது, அவரோட ஹெல்ப் நமக்கு வேணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ப்ரொஃபஸர் நைட்டு தூங்குறதுக்காக பெட்டுக்கு போறாங்களா, அப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறதுக்கு அவங்க ஒய்ஃப் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போதைக்கு பேச வேண்டாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில எழுப்பி பார்த்தா அவங்களோட ஒய்ஃப் காணல. அங்க இங்க தேடி அலையறாங்க. அவங்க ஒய்ஃப் பொண்ணு இருந்த இடமே தெரியாம இருக்கு. டைனிங் டேபிள்ல ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்களா, அதுல எங்களை கான்டாக்ட் பண்ணவே பண்ணாதீங்கன்னு எழுதி இருக்கும். அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தன்னோட ஃபேமிலி நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற சோகத்துல தன்னோட உயிரையே தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ தூக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா. அந்த நேரத்துல நல்ல வேலையா டேக்கு வந்துட்டு நைட் சொல்லியிருப்பாங்க, அவரு நமக்கு தேவை, 6 பேரும் இருந்தா மட்டும் தான் லீப் டேயை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கடந்து வர முடியும் அப்படின்னு. அதனால இவர்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்களா. அப்ப வீடு திறந்து கிடக்கும். உள்ள போய் பார்த்தா இவரு தூக்கு போட்டுட்டு இருப்பாரு. உடனே கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி உட்கார வச்சுட்டு நைட்டை கூப்பிட்டு விடுறாங்க. நைட் வந்து பார்த்துட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி உங்களோட உயிர் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டேக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க செல்ஃபிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்களும் இப்ப இல்லாம போயிட்டீங்க அப்படின்னா எங்களோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்றாங்களா. அப்பதான் அந்த துண்டை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே டேக்கு என்ன விஷயம் புரிஞ்சிருச்சு. அதனால ப்ரொஃபசர் கிட்ட அதை படிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுல மறுபடியும் என்ன எழுதியிருக்கோம், எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு. டேயும் பின்னாடி திருப்பி படிங்க, அதுல இனி ஒரு விஷயம் எழுதியிருக்குன்னு. அதை படிச்சா அதுல அவங்களோட பொண்ணு எழுதியிருப்பாங்க. அப்பா உங்களால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு, சோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சோ அவங்களோட பொண்ணும் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு இந்த பசங்களோட லைஃபை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா நான் திரும்ப உங்க கூட வந்து சேர்ந்துருவோம் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. டே கேக்குறாங்க, இப்போ என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு. ப்ரொஃபஸரும் ஓகே சொல்லிடுறாங்க. சோ இவங்க லீப் டே அன்னைக்கு ஓசோனையும் ட்ரீமையும் கொஞ்ச நேரத்துக்கு செத்த மாதிரி ஆக்டிங் பண்ண வைக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணணும். அதுக்காக நைட்டை இறந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக வந்து சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரீம் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஓசோன் பயந்து போய் இல்ல வேண்டாம் நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா டே கண்டுக்கவே இல்ல ஓசோனை. நைட்டும் டே கிட்ட டே எனக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றதுக்கு டேயும் எதுவும் ஆகாது, வாய மூடிட்டு இரு, 10 நிமிஷத்துல ஒரு நாங்க உயிரோடு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. ஓசோன் வேண்டாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஓசோன் ஓகே சொல்லவே இல்ல. கடைசி நைட்டுக்கு இவங்க பண்ணக்கூடிய ப்ரொசீஜரையும் ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டைமரை ஆன் பண்றாங்க. 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் ஆனோடனே ஹார்ட் பீட் எல்லாமே நின்னுடுச்சு. நைட் இறந்து போயிட்டாங்க. சோ இறந்து போன உயிரை 5 நிமிஷம் கழிச்சு உடனே கொண்டு வரணும். சோ 10 நிமிஷம் ஆன அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எப்படியாச்சும் நைட்டோட உயிரை கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனா நைட்டோட உயிர் வரவே மாட்டேங்குது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீமுக்கு பயம் வந்துருச்சு. ஏய் நைட் எலும்பு எலும்பு, நைட் நான் சொல்றது கேக்குதா, நைட் எலும்பு எலும்பு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஓசோன் வந்துட்டு இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நைட்டுக்கு என்ன ஆகும், ஓசோன் எதுக்காக இவ்வளவு பதறி போயிருக்காங்க, இதுல இருந்து இவங்க மீட் எடுத்து வந்துருவாங்களா, நைட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லீப் இயர்ல இந்த
இந்த விஷயத்த ஓசோனுக்கும் ட்ரீமுக்கும் பண்ணி இவங்க லீப் இயரை ஏமாத்தி இதுல இருந்து வெளியில வந்துடலாம். சோ அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்துருந்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.